அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 21லேருந்து மே 21க்குள்ளே பிறந்த ஜாதகருடைய குணநலன்கள் என்னன்றதை பார்த்துடுவோம். அழுத்தமான மௌனமான மனிதர் நீங்கள். ரொம்ப பழகினால் ஒழிய யாருடனும் அதிகம் பேச மாட்டீர்கள். ஓகே, அப்படியா? ஆமாம், இல்லை, பார்க்கலாம், இவ்வளவுதான் உங்களது உரையாடல். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். யாரும் குறுக்கிட்டு இப்படி செய் அப்படி செய் என்று உங்களுக்கு உத்தரவு போடக்கூடாது. பெண்களை உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் தேடி சென்று ஓட மாட்டீர்கள். அவள்தான் நம்மை தேடிக்கொண்டு வரட்டுமே என்று நினைப்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. நோய் படுக்கையில் விழவே மாட்டீர்கள். அப்படி விழுந்தால் எழுந்திருக்க நாளாகும். காரணம், டாக்டரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டீர்கள். பண விஷயத்தில் நீங்கள் கோட்டீஸ்வரராக இல்லாதிருக்கலாம், ஆனால் 5க்கும் 10க்கும் இன்னொருவரிடம் கேட்கிற மாதிரி ஒருபோதும் இருக்காது. ரொம்ப அற்பமான விஷயங்களை கண்டு பயந்து போவீர்கள். சிங்கத்தை எதிர்நோக்கக்கூடிய அபார தைரியம் உங்களுக்கு உண்டு, ஆனால் சுண்டலியை கண்டு பயப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் சங்கீதத்திற்கும் தொடர்பு இருக்கும். சித்திரம் வரைவது கூட உங்களோடது பொழுதுபோக்காக இருக்கும். நீங்கள் கிழித்த கோட்டை உங்கள் மனைவி தாண்டக்கூடாது என்று நினைப்பீர்கள். சரியான இடத்திற்கு வர வேண்டும், சரியான நேரத்திற்கு புறப்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள். இதே தேதியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றதை பார்ப்போம். ஆண்கள் தேடு என்று தேடும் அத்தனை தங்கமான குணங்களும் உங்களிடம் கலந்து கெட்டியாக இருக்கிறது. மனிதர்களை குறைந்து ஆராய்ந்து கொண்டிருக்காமல் அவர்களது உள்ளபடி பழக உங்களால் முடியும். எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தானே. அவர்களுக்கு எது இயல்பானதோ அதை செய்கிறார்கள் என்று நினைப்பவர் நீங்கள். தவிர வெறுப்போ வேடிக்கையாகவோ பார்க்க மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு பலதரப்பட்ட சிநேகிதர்கள் இருப்பார்கள். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டிலோ ஹோட்டலிலோ நல்ல உணவு சாப்பிட விரும்புவீர்கள். உங்களுக்கு சமைக்க நன்றாக வரும். ருசியாக சமைத்து போட்டு கணவனை சமையல் கைதியாக்கி விடுவீர்கள். கணவருக்கு தூண் போல துணையாக நிற்பீர்கள், பலம் கொடுப்பீர்கள். அவரிடம் விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். குழந்தைகளாக இருக்கும் வரையில் கொஞ்சுவீர்கள், செல்லம் கொடுப்பீர்கள். வளர்ந்த பின் கண்டிப்பு காட்டுவீர்கள். அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை குறித்து பிடிவாதம் காட்டுவீர்கள். இதனால் குடும்பத்தில் உரசல் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே.